இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைக்கு தாய் திரு அவையானது திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நாம் பல முறை கேட்டிருப்போம், நம்முடைய திரு அவையினுடைய மரபு ஒவ்வொரு புனிதரையும் அவருடைய இறப்பு நாளைத்தான் விழா நாளாக நாம் கொண்டாடுவோம். ஆனால் நம்முடைய திரு அவையிலே மூன்று நபர்களை மட்டும்தான் அவருடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து, அவருடைய தாய் அன்னை மரியாள், இறைமகன் இயேசுனுடைய முன்னோடியான திருமுழுக்கு யோவான். இந்த மூன்று நபர்களுடைய பிறப்பை மட்டும்தான் திரு அவை கொண்டாடி மகிழ்கிறது. எனவே இவருடைய விழாவை சிறப்பிக்கிற இந்த நாளில் இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன என்று நாம் சிந்திக்கிற பொழுது, முதலாவதாக இவர் தன்னுடைய இலக்கு என்ன என்பதை மிக தெளிவாக அறிந்திருந்தார் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது. நான் யார், எதற்காக அனுப்பப்பட்டேன், என்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் எனக்கென்று வகுத்திருக்கிற திட்டம் என்ன, என்னுடைய இலக்கு ஆண்டவருடைய மகனாகிய மெஸ்ஸியா, அவருடைய வருகைக்கு முன்பாக நான் முன்னோடியாக அவருடைய வழியை ஆயத்தம் செய்வது என்பதுதான் என்னுடைய இலக்கு என்பதை அவர் உணர்ந்தவராக தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை மிக நிறைவாக செய்தார். காலம் நெருங்கி வருகிறது, கடவுள் அரசு வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று மக்களுக்கு அந்த மனமாற்றத்திற்கான திருமுழுக்கை கொடுத்து மக்கள் எல்லாரையும் கடவுள்பால் கொண்டு வந்தார் என்பது அவருடைய வாழ்க்கை நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஆனால் இயேசு கூட தன்னுடைய பகிரங்க வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக தன்னுடைய இலக்கு என்ன என்பதை அவர் தெளிவாக சொல்கிறார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை, அடிமையில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை, அதே போல நோயுற்றோருக்கு குணம், சுகம் என்று எல்லாம் தன் வாழ்க்கையினுடைய இலக்கை அவர் சொன்னாலும் கூட ஏனோ அவருடைய செயல்பாடு மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவதாகத்தான் இருந்தது. ஏனென்றால் இவர் யாரோ, ஏனென்றால் இப்படி வல்ல செயல்களெல்லாம் செய்கிறாரே என்று மக்கள் அவருடைய செயல்பாட்டை பார்த்து வியந்து போனார்கள். ஆனால் திருமுழுக்கு யோவான் அவரை பற்றி அவர்கள் கொண்டிருந்த நோக்கம் தெளிவாக இருந்தது. அப்படி என்றால் தான் எதற்காக வந்தேன் என்பதை திருமுழுக்கு யோவான் தெளிவாக உணர்ந்து அந்த இலக்கை மிக அழகாக செய்து காட்டினார். இரண்டாவது, அவருடைய வாழ்வில் நாம் பார்ப்பது தான் எப்பொழுதுமே இரண்டாவது இடம் என்பதை அவர் தெளிவாக புரிந்து கொண்டார். இன்றைக்கு பல நேரங்களில் நாம் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையிலே யாரோ ஒருவர் செய்த செயல்பாட்டுக்கு நான் தான் காரணம் என்று பெருமை அடித்து கொள்ள விரும்புகிறோம். ஆனால் இவரை பார்க்கிற வேளையிலே அவரை பார்த்து நீர் மெஸ்ஸியாவா என்று கேட்கிற பொழுது, நான் மெஸ்ஸியா அல்ல, அவருடைய முன்னோடி, அவருடைய மிதியடிவாரை எடுக்கக்கூட நான் தகுதியற்றவன் என்ற தன்னுடைய இடத்தின் மேன்மையை அவர் உணர்ந்து கொண்டு அதற்காக எந்த ஒரு காழ்ப்புணர்வு இல்லாமல் தனக்கு கடவுள் கொடுத்த அந்த திட்டத்தை மிக தெளிவாக நிறைவேற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல நேரத்திலே யாரோ ஒருவர் புகழப்படுகிற பொழுது கூட அந்த புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லாமல் காழ்ப்புணர்வு கொண்டு எப்படியாவது அவரை கீழே இழுத்து விட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலே நாம் இருக்கிறோம். உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும், நம்முன் ஒருவர் நமக்கு முன்பாக வளர்ந்து விட்டான் என்று சொன்னால் அவருடைய வளர்ச்சி நமக்கு பொறாமையையும் ஆத்திரத்தையும் பழிவாங்கக்கூடிய எண்ணங்களையும் கொண்டு வருகிற வேளையிலே இவர் நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கிறார். நான் அவருடைய மிதியடி அவரை எடுக்கக்கூட நான் தகுதி இல்லாதவன் என்று தன்னுடைய இரண்டாவது இடத்தை தெளிவாக உணர்ந்து கொள்கிறார். மணமகளுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது மாப்பிள்ளை தோழி, பொன் தோழி இருப்பாங்க. அந்த டெக்கரேட் பண்ணி எல்லாரும் ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்கும்போது அவர்களுடைய கான்சன்ட்ரேஷன் அங்கே இருக்கக்கூடிய மணமகள் மேல்தான் இருக்கும். மாப்பிள்ளை தோழியோ பொன் தோழியோ யாரும் அங்கே பார்ப்பது கிடையாது. அதே போல தனக்கு வகுத்த அந்த இலக்கு என்ன என்பதை தெளிவாக உணர்ந்து திருமுழுக்கு யோவான் செயல்படுகிறார். அதே போல மீண்ட நாளுக்கு பிற்பாடு கடவுளுடைய பேரன்பு அவருக்கு இரக்கமாக பிள்ளையாக இந்த பெற்றோருக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அதையும் இவர் உணர்ந்தவராக கடவுளுடைய பேரிரக்கத்தை மக்கள் எல்லாருக்கும் கொண்டு செல்கிற ஒரு கருவியாகவும் இருந்தார்.
அதன் வழியாக கடவுளை அவர் மாட்சிப்படுத்தினார் என்பது திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகிற மற்றொரு பாடமாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவருடைய பிறப்பு பெருவிழாவை சிறப்பிக்கிற இந்த நாளில் அவரிடம் இருந்த அந்த நல்ல குணங்கள், நம்முடைய வாழ்வின் இலக்கு என்ன? முதல் வாசகத்திலே ஒவ்வொரு தாயின் கருவிலேயே நம்மை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து நமக்கான திட்டத்தை வகுத்திருக்கிறார். அந்த திட்டம் என் வாழ்வில் எனக்கு இறைவன் கொடுத்த திட்டம் என்ன என்பதை நாம் கண்டுகொண்டு அதை செயலாக்கம் கொடுப்பதற்கான முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். அந்த முயற்சியிலே அடுத்தவருடைய வளர்ச்சியோடு பொறாமைப்பட்ட அல்ல, என் நிலைப்பாடு என்ன, என்னுடைய வாழ்வில் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லா விதமான வழிமுறைகள், அதை நான் நிறைந்த மனதோடு ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய பேரிரக்கத்தை உணர்ந்து அவருக்கு மாட்சியை கொடுக்கிற அன்பு பிள்ளையாக இருப்பேன் என்ற உத்தரவாதத்தோடு தொடர்ந்து வாழும் முயற்சி எடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக ஜெபிப்போம். இறைவன் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.